ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து சென்னையிலேருந்து எப்படி கொல்லி ஹில்ஸ் வந்தோன்றது பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று நைட் எஸ்எல்ஆரில் ஸ்டே பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ரெசார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசார்ட் நல்லா இருந்துச்சு கைஸ். அப்புறம் மார்னிங் ஏஞ்சிட்டு நல்ல வியூஸ்லாம் இருந்துச்சு. அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. சுட சுட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இட்லி, தோசை, பொங்கல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த வடை வந்து சொல்லணும்னா செம்மையாக இருந்துச்சு கைஸ். அண்ட் சுண்டல் அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக தோசை எடுத்து சாப்பிட்டுட்டு ஸோ நல்லா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் கைஸ். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் சொல்ல போகிறேன். ஸோ எட்டுக்கை அம்மன் அப்படின்னு வந்து ஒரு இடம் இருக்குது இங்கே கொல்லி ஹில்ஸில். ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமின்னு சொல்லுவாங்க இந்த சாமி. ஸோ இந்த கோயிலுக்கு போகிற பாத்வேவே வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு கைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா இந்த கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாருமே வந்து வேணுனாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும்ன்றத சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஏலகிரி போனதை பற்றி சொல்கிறேங்க.